Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம boutique ஸ்டைல்ல இன்விசிபிளா ஜிப் எப்படி தச்சு finish பண்றது அப்படின்றது நம்ம பாப்போம். இது ஃபீடிங் மேக்ஸிக்கு ஜிப் அட்டாச் பண்றது ரொம்ப ஈஸியா சுலபமா எப்படி தைக்கலாம் அப்படின்றது பார்ப்போம். இந்த மாடல் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதே மாதிரி எந்த ஒரு தச்ச Dressலயும் நீங்க இதே மாதிரி தச்சிக்கலாம். ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஆல்ரெடி நான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஜிப் இருக்கிற சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஜிப் தைக்கிறதுக்காக விட்டு கட் பண்ணியிருக்கேன். அது வந்து சென்டர் பீஸில் வந்து லைனிங் பீஸும் பாடி பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் பீஸும் அதே மாதிரி இந்த சைடும் அந்த இந்த சைடும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் அது வந்து 2 பீஸ் வரும். 2 மெயின் பீஸும் 2 லைனிங் பீஸும் வரும். அதுவும் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். நெக் ஃபினிஷ் பண்ண வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த நெக் பீஸ் எடுத்துக்கிட்டு ஜிப் எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ நான் காமிக்கிற சைடு வந்து ஜிப்போட பேக் சைடு இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிப்போட பேக் சைடு. அது நம்ம ஜிப்போட பேக் சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்ம எந்த பக்கம் திருப்புறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். மார்க் பண்ணி எடுத்துட்ட அப்புறமா நம்ம இப்போ மேலே நல்ல பீஸ் மேலே வந்து ரைட் சைடு தெரியுது, ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு தெரியுதுல்ல, அதே மாதிரி ஜிப்போட ரைட் சைடும் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒன்றா வச்சு நம்ம தைக்கணும். நான் தைக்கிறப்ப சொல்கிறேன். அது ராங் சைடு எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அடையாளத்துக்காக தான் இந்த மார்க்கிங்கு. எந்த சைடு நம்ம தைக்கணுன்றதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்போட நல்ல பக்கமும் ஃபேப்ரிக்கோட மெயின் பக்கமும் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஜிப்போட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம திருப்பணும். பேக் சைடு வச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு மாதிரி திருப்பணும். இப்படி இந்த மாதிரி திருப்பி வச்சு தைக்கணும் நம்ம ஜிப்பை. மறுபடியும் ஒரு வாட்டி காமிக்கிற பாருங்கள். ராங் சைடு எடுத்துகிட்டு அதை ரைட் சைடாக திருப்பி நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கோட மெயின் பீஸும் ஜிப்போட மெயின் பீஸும் ஒரே பக்கமாக பார்த்து நம்ம தைக்கணும். இப்போ நம்ம தைக்கலாம் வாங்க. இதே மாதிரி நீங்களும் தைங்க. ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஜிப்போட ரைட் சைடும் ஈவனாக இருக்கணும். இது கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டு தைச்சிங்கன்னா, ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து உட்காரோம். அந்த ஜிப்பு வந்து கரெக்டாக வந்து சீட் ஆகும். அப்போ நம்ம ஜிப் போடுறப்பையும் நம்மளுக்கு ஜிப் வந்து இன்விசிபிளாக இன்னும் நீட் ஃபினிஷிங் வரும். எப்போயுமே தைக்கிறதுக்கு ஜிப்பு வந்து ஜிப் கைடு யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பாதம் வந்து தைக்கலாம், ஆனால் வந்து அவ்வளோ கரெக்டான ஃபினிஷிங் வராது. அதனால் ஜிப் கைடே யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா பைப்பிங் போடுற சிங்கிள் கைடு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குது பைப்பிங் கைடு தான். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டுடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணது வந்து வெளியே தெரியுது. நம்மளுக்கு ராங் சைடு வந்து வெளியே தெரியுது, ரைட் சைடு உள்ளே போயிருக்கும். அதை தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே. ரைட் சைடு உள்ளே போகணும், ராங் சைடு வெளியே தெரியணும். அதே மாதிரி நெக்கு நம்ம எப்படி திருப்பறதுக்கு முன்னாடி லைனிங் வச்சு தைச்சோமோ அதே மாதிரி லைனிங் மேலே வச்சு ஜிப் உள்ள சென்டராக இருக்கணும். நல்ல பீஸ் ரைட் பீஸ்க்கும் லைனிங் பீஸும் சென்டரில் ஜிப் இருக்கணும். அதை வச்சு இப்படி ஃபினிஷ் பண்ணி இப்படி தைச்சிக்கோங்க. ஜிப்பை ஒட்டி தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஷோல்டர் ஆண்ட நம்ம தைச்சிருக்க மாட்டோம். ஷோல்டர் ஜாயிண்ட் ஆண்ட அந்த ஷோல்டர் ஓப்பன் வழியாக தான் நம்ம இப்போ திருப்பணும்.
இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷோல்டர் ஓப்பன் வழியாக தான் மேலே அந்த ஷோல்டர் சைடில் தான் நம்ம இப்போ இந்த பீஸை வந்து திருப்ப போகிறோம். திருப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருப்பிட்டேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிப் தச்சது அந்த பீஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. நம்மளுக்கு பேக் சைடு திருப்பி பார்த்தாலும் எதுவும் தெரியாது, ஃப்ரண்ட் சைடும் எதுவும் தெரியாது. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் பீஸ் எடுத்துக்கோங்க. நல்ல பீஸ் மெயின் பீஸ் எடுத்துட்டு இப்போ எப்படி நம்ம மெயின் பீஸ் வச்சு தைச்சோமோ அதே மாதிரி மெயின் பீஸை ஜிப்போட நல்ல பக்கமும் மெயின் பீஸும் ஒன்றா பார்க்குற மாதிரி வச்சு தைங்க. நான் வந்து என் கைடு வந்து ஆப்போசிட் சைடு தைச்சாதான் அந்த ஜிப் சைடு கரெக்டாக ஸ்டிச் விழும். அதனால் நான் ரிவர்ஸில் வச்சு தைச்சிக்கிறேன். நான் ரிவர்ஸில் வச்சு தைக்கிறதுக்கு அந்த எட்ஜி வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பீஸ் வந்து நம்ம எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த முடித்த இடத்துல தான் இந்த ஜிப்பை வச்சும் நம்ம தைச்சாதான் ஈவனாக வந்து நம்மளுக்கு ஷோல்டர் ஆண்டே ஈவனாக கிடைக்கும். அதனால் நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நான் ரிவர்ஸில் தைக்கிறேன். இந்த இடம் நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலேருந்து நாம் ஜிப் வச்சு தைக்கணும் அப்படின்றத நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மார்க்கிங் ஆண்டிலேருந்து நான் ஜிப்பு வச்சு ஜிப்போட நல்ல பக்கமும் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ஒரே ஃபேஸாக வச்சு நம்ம தைக்கிறேன். மேலே பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த மார்க் பண்ண ராங் சைடு வந்து நம்மளுக்கு மேலே தெரியணும், உள்ளே வந்து நல்ல பக்கம் போயிடணும். அதுதான் கான்செப்ட். அந்த மார்க்கிங் ஆண்டை இருந்து கரெக்டாக அந்த மார்க்கிங் ஆண்டை வச்சு நான் தைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். உங்களுக்கும் கரெக்டாக அதே மாதிரி பொட்டிக் ஃபினிஷில் நீங்களும் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ அந்த ஜிப்பை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு கரெக்டாக அந்த ஜிப்புக்கு ஒட்டி ஸ்டிச் விழுற மாதிரி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதை தைச்சிட்டு இது மேலே நம்ம லைனிங் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது மேலே நம்ம லைனிங் பீஸ் வச்சு நம்ம கை வச்சு டச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஜிப் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அதை நம்ம கரெக்டாக வச்சு அப்படி ஜிப்பை ஒட்டி நம்ம தைச்சிக்கலாம் லைனிங் பீஸ் வச்சோம். இந்த லெஃப்ட் சைட் பீஸ் அட்டாச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி அழகாக தைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஜிப் தைக்கும்போது எப்பயுமே ஷோல்டர்லேருந்து ஓப்பன் வைக்காதீங்க. நம்ம வேஸ்ட்லேருந்து ஓப்பன் வச்சிங்கன்னா தான் நம்ம ஃபீட் பண்ணுறப்ப கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக இருக்கும். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இன்னொரு சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா மேல் பக்கமும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஜிப் வச்சு தைச்சா மாதிரியே தெரியாது, இன்விசிபிளாக. இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் தைச்சா மாதிரி தான் தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப் வச்சதே தெரியாது. பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும் ஜிப்பு.
நூலெல்லாம் தெரியாது, நம்ம தைச்ச நூலெல்லாம் தெரியாது, நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். உள்ளே போடுறதுக்கும் இரிட்டேட் இல்லாமல் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சைடும் தைச்சிட்டேன். இப்படி தான் பொட்டிக் ஸ்டைல்லையும் தைப்பாங்க. ஐ ஹோப் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என் சேனல் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்களும் ஈஸியாக இதே மாதிரி தைச்சி எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை.